இருக்காது. இப்படி எல்லா மதத்தில இருக்கிறவங்களும் உறங்கினத்துக்கு பிறகு ஆழ்ந்த உறக்க நிலையில எல்லாரும் எந்த மதத்தில இருக்காங்க? ஒரு மதமும் இல்லை. ஒலிம்பிட்டாங்கடா இனி எல்லா மதமும் வந்து. அப்ப இப்போ அவ்வளவு பேரும் என்ன செய்யறாங்கடா? இந்த ஒழுங்குறத்தாலும் பிரச்சனை. மதம் இல்லாத இடத்துல இருந்து எந்த மதமும் இல்லாத அந்த இருப்பு நிலை இருக்கே, அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில இருந்து இந்த கனவுக்கு வந்த உடனே என்னென்ன தேவைப்படுது? இப்ப எல்லாருக்கும் எல்லாமே தேவைப்படுது, மார்க்கம் தேவைப்படுது, சகலம் தேவைப்படுதா இல்லையா? அப்ப இன்னைக்கு இப்ப இது ரெண்டும் இல்லாம நாம சம்பந்தப்படுறேன்டா என்ன செய்ய வேண்டியிருக்கேன்டா, இந்த கட்டுண்ட நிலை இருக்கே, நீளம் அகலம் கணத்தில இப்ப நான் ஒரு கட்டுண்டவனா தெரிகிறேனா இல்லையா? இப்படி கட்டுண்டவனா தெரிகிற நான் வேதம் ஒரு இடத்துல எப்படி செல்லுதண்டா, ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்ன பொருள் என்று செல்ல முடியாத ஒரு காலம் செல்லவில்லையா என்று சொல்லுதா இல்லையா? அப்படின்னா அவரை இன்ன பொருள் என்று செல்லலாம். இன்ன பொருள் என்று செல்ல இயலாத ஒரு நிலையில இருந்திருக்கமெண்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவா வழங்கணும். அந்த கால இந்த வரைவிலக்கணத்திலையும் எலிகையிலையும் இன்னைக்கு நாம என்ன செய்யுது? கட்டுனல் வரைவிலக்கணம் விளங்குதா இல்லையா? நீளம் அகலம் கணம், இந்த மூணுலையும் இன்னைக்கு என்ன செய்யல நாம? கட்டுனல். மறுவா என்ன? எல்கை என்றா ஒரு நீளம் அகலம் கணத்தை ஒரு எல்கையோட கட்டுப்பாட்டோட ஒரு ஐடிக்கும் இல்லை. அப்படி ரெண்டுமே இல்லை. அப்ப அப்படி ஆழ்ந்த உறக்க நிலையில இருந்த அந்த நிலையும் இங்க வந்து நீளம் அகலம் கணத்துல கட்டுண்டு இன்ன இருக்கிற நிலையும் ரெண்டு ரெக் மாதிரி போயிட்டே இருந்தா, அதாவது ட்ரெயின் போற ரெக்கினிக்கே, ட்ரெயின் போற இங்க ஒலிம்பி கட்டுண்டவனாக நான் இருக்கேன் என்று சொல்லி ஒரு ரெக் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ரெக் எப்படி போயிட்டு இருக்கேன்டா, நான் கட்டுண்டாத எல்கையற்ற ஒரு நிலையில நான் இருக்கிற ஒரு நிலையோடு ஒரு ரெக் கொண்டு போயிட்டு இருக்கு. இது ரெண்டும் என்ன செய்யப்படுது இல்லைன்னா, ரெண்டு ரெக்கா போறதால எப்பயுமே எல்கையாவது இப்படி டச் ஆகுமா? அப்ப இப்படி ரெண்டு ரெக் கோடி வருஷமா போயிட்டு இருக்கிறது நமக்கு விளங்குமா? இன்றைக்கு நேரத்தில் இல்லை, நாம என்னமோ இன்றைக்கு பிறந்து இன்றைக்கு வந்து இன்றைக்கு வாழ்ற மாதிரி, புதுசா கல்யாணம் முடிச்ச மாதிரி, புதுசா வீடு கட்டின மாதிரி, எல்லாம் புதுசா நடந்த மாதிரி நாம நம்முடைய இடத்துல வந்து இருந்து இப்ப யோசிக்கும். அது காரணம் என்னன்னா, அந்த விதிரத்தில புள்ளது பிறக்கிறதால பரிசுத்த நிலையில தான் ஒரு புள்ள பிறக்குது. அப்படி பரிசுத்த நிலையில பிறக்குதுன்னா அந்த புள்ள என்ன செய்யுதுன்னா, அந்த உண தூய்மையான நிலைய அங்க உணரப்படுது. அப்ப இப்ப மறதியில போற மரணம் பண்ண மறந்து போற ஒருத்தர் என்ன செய்யறாரு? எல்லாம் மறந்து எரிஞ்சி சாம்பலாகி நரகத்தில கிடந்து சுத்தமாக்கப்பட்டு திரும்ப எங்க வர்றாரு? பரிசுத்த நிலைக்கு வர. அப்படி பாரத்துக்கு கோடி வருஷம் போகும். இது அறிவு ரீதியாக எடுக்க வேண்டிய விஷயம். இது மறுபிறவி அல்ல. தெளிவடைகள் மறுபிறவி என்ன? ஏற்கனவே இருக்கிறவரை அந்த நினைவுகளோடைய இங்க பிறக்க வேண்டியிருக்கு. பிறந்ததான் மறுபிறவி. அத முகமது நபி காட்டு. ஆனா அறிவு ரீதியா மறுமையில ஒழுப்பப்படுவீங்கன்னு காட்டிருக்க. அப்ப மறுமையில ஒழுக்கப்படக்கூட ஏற்கனவே இருக்கிற பதிவுகள் எல்லாம் மறந்த நிலையில ஒழுப்பப்படும். அப்ப மறந்த நிலையில ஒழுப்பப்படுற உள்ள எப்படி ஒழுப்பப்படும்? பரிசுத்தமா இருக்கும், சுத்தப்படுத்தப்பட்டிருக்கும். அப்படி ஒழுப்பப்படுறோம். ஒழுப்பப்பட்டு திரும்ப ஆழ்ந்த உறக்க நிலைய அனுபவத்துக்கு எடுக்கக்குள்ள திரும்ப அது நம்முடைய சொந்த நிலைதான்ங்கிறத நம்ம என்ன செய்யறோம்? அனுபவத்துக்கு எடுக்கவில்லை. ஏன் காரணம் வேண்டா? திரும்ப மறதி நம்ம என்ன செய்யும் ஏற்படுது. அப்ப இது ஈனைக்கு என்ன நடக்குதுன்னா, அந்த அப்படி போற மாதிரியே போகுது, இந்த தொடர்ந்து இப்படி போற மாதிரியே போறதால அந்த கட்டுண்ட நிலையோட ஏக வியாபக நிலையும் இருப்புக்கு அமையுது.
இடுப்புல அமைதில்லை. அப்ப இதனால ஆரம்பத்துல இப்ப நாம இதை வைக்க உறக்கத்துக்கு போறோம் என்போமே. முதலாவது நாம ஒரு பிடிக்க வேண்டிய ஒரு இடத்தை காட்டுறோம். இதை வைக்க உறக்கத்துக்கு போறோம். கொஞ்சம் நேரத்துல எல்லாரும் உறக்கத்துக்கு போறதானே. மைக்குகளை மட்டுமோ பண்ணுவீங்க எல்லாருமா, சத்தம் மைக்க மட்டுமோ பண்ணுவீங்க. அப்ப இப்ப இரவைக்கு உறக்கத்துக்கு போன உடனே கண்ணை மூடியாச்சு. தூங்குறையில முதல் கண்ணை மூடிட்டு இருக்கணுமா இல்லையா? கண்ணை மூடியாச்சு. மூடின உடனே அபூபக்கர் நானா மைக் ஆன் பண்ணுங்க. கண்ணை மூடின உடனே இப்ப நமக்கு என்ன தெரியுது? ஒன்றுமே தெரியல. சரியா? ஒன்றுமே தெரியலைங்கிறது கன்ஃபார்மா இல்லையா? கண்ணை துறந்திருக்கக்குள்ள தெரிஞ்சுட்டு இருந்த எதுக்குமே கண்ணை மூடின உடனே தெரியல. இந்த கண்ணை துறந்திருக்கக்குள்ள கட்டுண்ட பொருட்களாக கோடா கோடி பொருட்கள் நமக்கு தெரிஞ்சு. அதுல நானும் என்று சொல்லி என்னையும் ஒரு கட்டுண்ட பொருளாக நான் நினைச்சேனா இல்லையா? அதுக்கும் தெரிஞ்சா இல்லையா? அப்படி கட்டுண்ட என்னையும் சேர்த்து இப்ப நான் சொல்றேன், என்னுடைய புலன்கள் முழுமையா எல்லாம் கட்டுண்ட அத்தனை பொருட்களும் கண்ணை மூடினோன்னு தெரியுதா? தெரியல. இப்ப கண்ணை மூடினத்துக்கு பிறகு கண்ணைத்தான் இம மூடிக்கே அல்லாமல் பார்வம் மூடப்படல. இப்ப பார்வம் மூடப்படாததுல அந்த பார்வைக்கு ஒன்றுமே இல்லை என்று தெரியுதா இல்லையா? அந்த பார்வை ஒன்றுமே இல்லைங்கிறத பாக்குதா இல்லையா? அப்படி பார்த்துட்டு இருக்கிற நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? அடுத்தது அப்ப அன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் இருக்கிறீங்க, உங்களோட பார்வையும் இருக்கு. இப்ப வெளியே நீங்க பாக்குறதுக்கு கண்ணண்டு ஒன்று தெரிஞ்சு பார்வையும் உண்டு அந்த கண்ணால வந்துச்சு. கண்ணை மூடின உடனே நீங்க என்று தனியா ஒரு ஆள் தெரியவும் இல்லை, பார்வை தனியா இருக்கிறதாக தெரியல. ஆனா ரெண்டும் என்ன செய்யுது? ஒரே நிலையில தெரியுது உங்களுக்கு. ஆனா அதை புரிந்து கொள்ற, அதை உணர்ந்து கொள்ற இடத்துக்கு இப்ப நீங்க வரல. இப்ப நான் சொல்றதால நீங்க நம்புறீங்க. ஏன்னா நீங்க இருக்கிறீங்களே. இப்ப கட்டுண்ட ஒரு பொருளை இடிக்கக்குள்ளதானே இந்த விஷயத்தை உங்களுக்கு ஒழுங்கப்படுத்துறேன். இப்படி இடிக்கக்குள்ள இப்ப கண்ணை மூடி இருக்கு. இப்ப பார்வை உள்நோக்க நம்மள பாக்குது. சரியா? வெளிநோக்க பார்க்கல. இப்ப அதை மூடிட்டோம். இப்ப அந்த பார்வையின் செய்தி நம்மள உள்நோக்க பார்க்கக்குள்ள நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு உணர்வு கொண்டு இருக்கிறதாக அந்த பார்வை கவனிக்குதா? கவனிக்குதா? கவனிச்சுட்டா இன்னைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? உங்களை நீங்க பாக்குறீங்கன்னு அர்த்தம். ஆனா இப்ப இன்னைக்கு ஒரு திரை ஒன்று இந்த வண்டி நிக்கு. உங்களை நீங்க எப்படி பார்த்து பழகிருக்கிறீங்க? நீளம் அகலம் கணத்தில் ஒரு கட்டுண்ட பொருளா தானே பார்த்து பழக்க வழக்கத்தில் இருக்கு, உங்களோட பதிவுல இருக்கு. அப்ப இந்த பழக்க வழக்க அடிப்படையில இருக்கிற உங்களோட பதிவு இன்னைக்கு வந்து என்ன செய்யுதுண்டா, அப்படி நீளம் அகலம் கணத்தில கட்டுண்ட ஒரு பொருளை நான் தெரியறேன் இல்லை என்றொரு திரையை போடுது. பிடிக்கலுமடா பிடிச்சிக்க. அப்படி நான் இந்த பார்வைக்கு அந்த நான் என்று உணர்வாக இருக்கிற அந்த இடிப்பு நிலையில தெரியறன் இல்லை என்ற ஒரு எண்ணத்தை ஒரு தெரியப்படுது. இது தியானம் செய்யக்குள்ள முராக்கமா செய்யக்குள்ள இந்த திறன். இப்ப நான் சொல்லி நீ உங்களுக்கு நீங்க நிற்கை மேலா இது நீங்க அந்த நான்ங்கிற உணர்வை கவனிக்க வேண்டியிருக்கு. உள்நோக்கம் இதை சொல்றது விக்ருல் கல்வி, மாபெரும் காரியமா மனதில் செய்யும் விக்கிர். விக்கிரண்டா என்ன? ஞாபகம். சரியா? அப்ப இப்ப எங்க செய்யறோம்டா மனதில செய்யறோம். இந்த ஞாபகத்தை, இந்த மனதில இந்த ஞாபகத்தை செய்யறது மாபெரும் காரியம், சின்ன காரியம் இல்லை. சரியா? இப்ப பார்வை உள்நோக்காக பார்த்து அந்த நான் என்கிற உணர்வு இடிக்கிறதாக எடுக்கிறது, கவனிக்கிறது, பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நீங்க என்ன அர்த்தம் பண்ணாலும் எடுங்க, இல்லாட்டி ஞாபகப்படுத்துறது.
இல்லாட்டி நினைவுபடுத்துறது எல்லாமே திக்ருதான். ஞாபகப்படுத்தல வந்து சேரும். ஆனா இன்னைக்கு ரெண்டு விஷயம் சேராது. அந்த 2 விஷயம் இன்னைக்கு வந்துச்சுண்டா சாயிப்னா நான் சொல்ற மாதிரி முச்சந்தியில குந்திட்டு இருக்கிறவன் கொண்டாடுறான். முதலாவது விஷயம் என்ன? இப்ப நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? உள்நோக்கா பார்த்து நான் இருக்கிற அந்த உணர்வை இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? திக்ரு செஞ்சிட்டு இருக்கோம். திக்ருன்னா என்ன? ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம். இந்த நான்ங்கிற உணர்வு அல்லாஹ் தான். இப்ப நான் கட்டுண்ட உடலை மீனு கெடுக்கல, கட்டுண்டு தெரிஞ்ச உலகத்தையும் மீனு கெடுக்கல. இப்ப நான் எப்படி இந்த உணர்வை அல்லாஹ் தான் என்று ஞாபகப்படுத்துறது அதிகமாகுதோ, அதிகமாகுதுண்டா மிச்ச நேரம் எடுத்துக்கிறனோ, அந்த அளவுக்கு எனக்கு என்ன செய்யும்? இந்த கட்டுண்ட நிலை எல்லாம் மறக்கும். ஞாபகத்துல நான் என்று இருக்கிற அந்த உணர்வு ஏகமாக இருக்கிறத உணர்த்தும் நமக்கு. இப்ப நாம என்ன செய்யறோம் இன்னைக்கு? அந்த நான் என்கிற உணர்வு ஏகமா இருக்கென்று கற்பனை பண்றியா? ஏகம் என்கிற ஒரு நிலை தனக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறியா? ஏகமா இருக்குங்கிற நிலையை எதிர்பார்க்கிறேன். அப்ப உச்சந்தியில குந்திருக்கிறவன் வந்திருக்கான். நல்லா பிடிச்சுக்கிறது. கற்பனை பண்ணாலும் உச்சந்தியில குந்திருக்கிறவன் தான் வந்திருக்கான். நம்மள செய்ய செல்ல கற்பனை பண்ண செல்லையும் இல்லை, எதிர்பார்க்க செல்லையும் இல்லை. நம்மள செய்ய சென்றா மாபெரும் காரியமா மனதில் செய்யும் ஞாபகம் விக்கிறது. சரியா? இப்ப நாம என்ன செய்ய போறோம்? ஞாபகப்படுத்தின வேலை மட்டும்தான். அந்த நான்ங்கிற உணர்வு அல்லாண்டு சொல்லி ஞாபகத்துல சரிப்படுத்தணும். இப்படி சரிப்படுத்துற இந்த பயிற்சி அதிகமாகிற நேரம் அந்த உணர்வு அவங்களுக்கு என்ன செய்யும்? களிமாவின் கருத்தை உணரும் கல்பு உனக்கு இருக்கிறான்னு அங்க கேட்ட அந்த கேள்விக்கு அக்காய் ஹக்கு நீதான் என்று உணர செய்யும். அது கற்பனை இல்லை. இப்ப அது வந்ததும் இல்லை. இருக்கிற பொருளை அனுபவத்தில உணர வைக்கிற தகுதி, உணர வைக்கிற அந்த ஆற்றல், உணர வைக்கிற அந்த சக்தி நீங்க நான் என்று கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, அது அல்லாஹ் என்று அந்த இடுகுறி சொல்ல வச்சு நான்ங்கிறத பொருளை காண்றீங்களா இல்லையா? இப்ப இன்னைக்கு நான்ங்கிறது கட்டுண்ட பொருள் இல்லை. கட்டுண்ட பொருளை எதிர்பார்த்தாலும் இங்க நடக்காத விஷயம். இணைத்திலே இருக்க இல்லதான் கட்டுண்டவனா இருக்கிறதும் கட்டுண்ட பொருளா இருந்ததும் உடல்லதான். நான் என்கிற உணர்வுல இல்லை. அதோஸ்தாது எப்படி சொல்றாங்க? உள்ளது நானும் ஏகமடாங்க. அப்ப நான்ங்கிறது ஏகம். அப்ப நான் என்கிற அந்த உணர்வு ஏகமா இருக்கிறதுக்கு பெயர் தான், நாம வச்ச பெயர் தான் அல்லாஹ். விட்டு குறிப்பு. இப்ப உங்களுக்கோ பிறந்திருக்கிறீங்க, உதாரணத்துக்கா பிறந்திருக்கிறீங்க. நாங்க வந்து எல்லாரும் ரெண்டு என்ன செய்யறோம்? அதுக்கு அபூபக்கர் பேர் வைப்பமே பேர் வைக்கும். இந்த பேரு பொருளா அந்த பிறந்து கிடக்கிறது பொருளா? அதே மாதிரி உதாரணத்துக்கு செல்லு நல்ல விலங்கு இல்லாட்டி விலங்கு. அதே மாதிரி ஏகமாக இருக்கிற நான் என்கிற உணர்வு தான் பொருள். அது இருக்கு. அது தன்னைத்தானே உணர்ந்த நிலையில நிச்சயமா நிலையா ஏகமா இருக்கு. அதுக்கு அகது என்று சொல்றோம். அதுக்கு நாம ஒரு பேரொன்று வச்சோமே இங்க. அது மாதிரி நாம என்ன செஞ்சிருக்கோம்? அதுக்கு பேரு அல்லாஹ்னு வச்சிருக்கோம். அதுக்கு கடவுள் கொஞ்சம் பேர் வச்சிருக்காரு, கோட் கொஞ்சம் பேர் வச்சிருக்காரு, தெய்வம் வச்சிருக்காரு. இப்படி 1000 பாஷையில 1000 பேர் வச்சிருக்காரு. அந்த உண்மை பொருள், அந்த நிக்கிறதுல ஞாபகப்படுத்தப்படுற அந்த பொருள் எது? நான். அத வேதம் என்ன சொல்லுது? நிச்சயமாக அந்த நான் அல்லாஹ் என்று சொல்லுதா இல்லையா? நிச்சயமாக இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன, நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர சிறுட்டி இல்லை என்று வேதம் சொல்றது உணர்வு நோக்கினது, உடலை நோக்கினது இல்லை. உடல் அவஸ்தாது என்ன என்று சொல்றாங்க? உடலை நான் என்று உணராதே, உடலும் மாய்கை தான் மறவாதேங்க. அப்ப நாம இப்ப கட்டுண்ட நிலையில தன்னை உணர்றதுக்கு நாம உடலை நான் என்று எடுக்கும். உண்மையில உடல் நான் இல்லை. உடலுக்கு உணர்ற ஆற்றலும் இல்லை. உடலுக்கு உணரக்கூடிய சக்தி இன்னும் கொடுக்கப்படையும் இல்லை. ஏன்? அது ஒரு மாய்கை, அது பொருள் அளிக்கணுமே.
அப்ப இப்ப உணர்வைத்தான் இந்த வேதம் என்ன செய்து இந்த வசனத்தை கொண்டு அந்த ஏகமாக இருக்கிற உள்ளது நானும் ஏகமடா என்கிற அந்த நிலைய நிச்சயமாக அல்லாஹ் என்று சொல்லுது. இதை இப்ப நாம அனுபவத்தில உணர்றதுக்காக நம்முடைய அனுபவத்தில பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் நாம என்ன செய்யறோம்? என்ன ஞாபகப்படுத்துங்க? பதுக்குருணி உங்களை ஞாபகப்படுத்துறோம்ங்கிற பயிற்சி எடுக்க போறோம். ஹதீஸ்ல எப்படி வந்திருக்கு? அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி, அல்லாவின் திருப்பொருத்தம் வேண்டாம், அல்லாங்கிறது என்னன்னு காட்டினோம்? ஒரு பொருளுக்கு வைக்கப்பட்ட இடுகுறிச்சொல். அப்ப இதை நான் கருத்தோட நான் உங்களுக்கு சொல்றேன்டா, அந்த ஏகமாய் இருக்கிற நானுடைய திருப்பொருத்தத்தை நாடி, அந்த பொருளுடைய திருப்பொருத்தத்தை நாடி, அத அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி. உதாரணத்துக்கு அபூபக்கர் நானாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி எந்த உடனே அபூபக்கர் நானா அபூபக்கர் வச்சது இடுகுறிச்சொல் தான். ஆனா அந்த பொருளுடைய திருப்பொருத்தத்தை நாடி நான் வாரணுங்கிற ஒரு உதாரணத்தை வச்சு லேசா விளங்கலாம். அப்ப இப்ப அந்த நான் என்னும் ஏகமாக இருக்கிற அந்த பொருளுடைய திருப்பொருத்தத்தை நாடி காலை மாலை நபிலான வணக்கத்தை கொண்டு காலை மாலை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுதோ அவன் உவந்து கொண்டா. உவந்து கொள்றதுதான் அவன் நம்மளை ஞாபகப்படுத்துற இடம். என்ன ஞாபகப்படுத்துங்க? காலை மாலை இடைவிடாத ஞாபகப்படுத்தினது நாம. எதை நமக்கிட்ட இருக்கே இந்த நான் திக்ர் செய்ய ஆரம்பிக்கமே, திக்ர் செய்ய எடுக்கமே, ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இதை மறந்து நான்ங்கிற ஒரு உணர்வு இருக்கண்டு கவனிச்சு இப்ப திக்ருக்கு எடுக்கிறது இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன். ஐநத்தி ஞாபகப்படுத்துறாள் வேறையும் இல்லை, நான் வேறையும் இல்லை. சரியா? ஆனா இதுல சின்ன ஒரு ரகசியம் இருக்கு, நான் புறைக்கு பிடிச்சு தரேன். இப்ப திக்ரு அங்க உவந்து கொள்றேன் சொல்ற விஷயமும் திருப்பொருத்தத்தை நாடி செய்யக்குள்ள அவரை ஞாபகப்படுத்துற அந்த இந்த சொல்ற இந்த திக்ரும் அல்லாஹ் அவரை ஞாபகப்படுத்துற ஏகமாக நீ இருக்கா, ஹக்காய் ஹக்கு நீதான், களிமா உணர்த்தும் கருத்தை புரிந்தால் ஹக்காய் ஹக்கு நீதான் என்று அல்லாஹ் ஞாபகப்படுத்துறது. அல்லாஹ் யாரை ஞாபகப்படுத்துறான்? தன்னை ஞாபகப்படுத்துறான். அப்படி என்றா ஏற்கனவே மறந்திருந்தான் என்று அர்த்தம் இல்லை. அவன் இருந்த இடிப்பு நிலையை உணர வைக்க, அதைத்தான் உணர செய்யும் போது என்று சொல்றார். அப்ப இந்த உவந்து கொள்ற பொழுது அவர் பார்க்கும் கண்ணாக, பிடிக்கும் கரமாக, நடக்கும் கால்களாக, பேசும் நாவாக நான் வந்துட்டேன் இல்லையா? அந்த உள்ளதை நான் என்னும் ஏகம் அவர் உவந்து கொண்ட பொழுது இப்ப அவர் கட்டுண்ட நிலையிலே இருக்கிற நிலையும் இருக்கி, நான் என்கிற உணர்வு ஏகமாய் இருக்கிற நிலையும் இருக்க இல்லையா? இப்ப 2 ரெக் போகுதா, 2 ரெக்கும் டச் ஆயிட்டா. ஆழ்ந்த உறக்க நிலையில நான் ஏகமாய் இருக்கிற அந்த நிலையும், இந்த ஒளிம்பி வளமையா கட்டுண்டவனா இருக்கிற நிலையும் இப்ப தடை இல்லாத ஒரு நிலையோட இன்னைக்கு வருகுதுவா? இதுதான் இறைவன் இதயம் என்பது அரசப்பா, அதில் இடிப்பவன் நானனும் இறைவனப்பா. இறைவனுடைய இருப்பு நிலை, இறைவனை ஏகனாய் ஏற்றுக்கொள்ற நிலை. இதுக்கு இப்ப நாம என்ன செய்யறோம்டா, 2 ரெக்கா இருக்கிறத ஒரு இடத்தை வந்து டச் பண்ணி ஏக நிலையும், அந்த ஏக நிலையில இந்த கட்டுண்ட நிலையும் இடிப்பாக அமைஞ்சிருக்கிறத அனுபவத்தில் எடுக்க போறோம், அனுபவத்துல உணர போறோம். இதை அது எப்படி சொல்றாங்கடா, உப்பை ஒத்த நிலையிலே உண்மையோடு ஒன்றுவா என்று சொல்றாங்க. இப்ப உப்பு கரைஞ்ச நிலையில உண்மையோட ஒன்றுவா என்று சொல்லுங்க. உப்பை ஒத்த நிலையில அப்படியே இடிக்க இப்படி வருதா? உண்மையோட ஒன்று. உண்மை எப்படி இருக்கு? ஏகமா இருக்கு. இப்ப நானும் உங்களை போன்று ஒரு மனிதன் தான் என்று சொன்னது இந்த நிலையும் அதை இருப்பு நிலையில் இருக்கிறது. சரியா? எனக்கு என்னை போன்று என்னை போன்று நீங்க இல்லை என்று சொன்னது ரகசியம் புரிவதுதான். அந்த என்னை என்று சுட்டினது ஏகத்திலையும், உங்களை போன்று நான் ஒரு மனிதன் தான் என்று சொன்னது அது பெற்றுக்கொண்ட மலுகரையும் சார், பிரதிநிதியா கொண்ட மலுகரையும் சார்.
இது ரெண்டும் தடைப்படாத இடிப்பு நிலை வந்தா தான் மார்க்கம் என்ன செய்யும்? சொர்க்கம் விளங்கும், நரகம் விளங்கும், மலக்குத்துடையாளம் விளங்கும், சித்திரத்தின் முந்தகா விளங்கும், லிகா வரைக்கும் போகலாம். ரைட், சரிதானே? இப்ப டச் ஆயிடுச்சு. 2 ரெக்கு இல்ல. இப்ப உறக்கமும் இல்ல, கண்ணை திறந்து பார்க்கிற விழிப்பும் இல்லை இப்ப அவர்கிட்ட. ஆனா ரெண்டுக்கும் மத்தியில தன்னை உணர்ந்திருக்கிற அந்த விழிப்பு உருவாயிட்டு. காரணமாயிருக்கிற காரண உடல் அவருக்கு என்ன செய்யல, உணர்வு நிலைக்கு உணர்த்தப்படுகிறது. அவருடைய நித்தியமா இருக்கிற இருப்பு நிலைய அவர் உணர ஆரம்பிச்சிடுவார். பாதை கண்டு ஏகினி ஹக்கை காட்டிடன் களிமா ஓதினி என்றோ சொல்றாங்க. இன்னொரு பாட்டில ஒன்றியாய்த்தான் ஏகணுமங்க. சரியா? இப்ப விஷயத்துக்கு வரும். இதை தெளிவா விளங்கினா அடுத்தது இப்ப என்ன, இன்னும் உறக்கத்துக்கு போறோம். தலானிய போட்டாச்சு. இது உறக்க நேரத்தில் எடுக்க வேண்டிய ஒரு பயிற்சி ஒன்று. நான் இப்ப சொல்றேன், விழிப்பு இப்ப நான் கண்ணு முடிச்சிட்டு இருக்கக்குள்ள எடுக்க வேண்டிய பயிற்சியும் உறக்க நேரத்தில் எடுக்க வேண்டிய பயிற்சியும் வித்தியாசம் இல்லை. இப்ப உங்களுக்கு வித்தியாசமா விளங்கினாலும் வித்தியாசம் இல்லை. ஆனா உறக்கத்தின் போது உறக்க நிலைக்கு போகக்குள்ள இந்த பயிற்சி எடுபட்டு சென்றா சரியா, நீங்க காலையில விழிக்கக்குள்ள கண்ணை துறக்கக்குள்ள இந்த பயிற்சியினுடைய அந்த அனுபவம் உணரப்படும். உணர்வுக்கு உள்ளம் வந்துட்டா, உணர்ற இடத்துக்கு அந்த உள்ளம் தரிபட்டுட்டா, இப்ப பகலையில நீங்க கண்ணை முடிச்சிட்டு இருந்தாலும் உள்ளம் மறக்க, உள்ளத்தில உறுதி பெறும். அப்ப இப்ப என்ன செய்யணும்னா, உறக்கத்துக்கு போறதுக்கு முதல் கண்ண முடியாச்சு. இப்ப கட்டுண்டிருக்கிற கட்டுண்டவனாக நான் கண்ட இந்த உடலும் இல்லை, கட்டுண்டதாக தெரிகிற உலகமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த ஒன்றுமே இல்லை என்று கண்டுகொண்டு நான் இருக்கணும் இல்லையா? ஆய்னைக்கு நான் என்று உணர்வு கொண்டு இருக்க இல்லையா? இப்ப அது தனிமையில அமையுமா இல்லையா? உணர்ந்தா உணரட்டேமே. இப்ப நீங்க நான் செல்லக்குள்ள நீங்க உணர்றீங்க. அப்படி உணர்ற நீங்க ஒரு மனுத்தியாலும் அதை உணர்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பயிற்சி எடுத்தா அதுக்கு தடங்களா வார எல்லாத்தையும் நிற்கும். அதுல நான் காட்டினது என்ன, அதை உணர்ந்துகிட்டு இருக்கிறது, உள்நோக்கா கவனிக்கிறது, அதை பார்க்கிறது, அதை நினைக்கிறது எல்லாமே ஞாபகம் என்று சொல்லிட்டு இதுதான் நிக்கிறது. மாபெரும் காரியம் மனதில் செய்கிற ஞாபகம், மனதில் செய்கிற நிக்கிறது. சரியா? இப்படி செய்யக்குள்ள ஆழ்ந்த உறக்க நிலைக்கும் நாம செய்கிற நிலைக்கு இடையில வேறுபாடு இல்லை. அது காலப்போக்கில் புரிய வேண்டியவர். அந்த நிலையில தரிபடுற தியானம் ஞாபகப்படுத்த இப்ப நாம செய்கிறோம். ஏனென்றா அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில நான் என்கிற உணர்வு எந்த கட்டுப்பாடும் இல்லாம, எந்த எல்கையிலும் இல்லாம ஏக வியாபகமா இருக்கிறத அது உணர்த்தி தாரத்துக்கு, அது என்ன உவந்து கொள்றதுக்கு நான் என்ன செய்யறேன், ஞாபகப்படுத்துறேன். என்ன ஞாபகப்படுத்தினா உங்களை ஞாபகப்படுத்துறேன்ங்கிறது இன்னைக்கு நடக்கும். இப்படி கவனிக்கக்குள்ள ஞாபகப்படுத்தக்குள்ள அந்த நான் என்கிற உணர்வு மட்டும் நிக்கிறதுல இருக்கணும், ஞாபகத்துல நிக்கணும். அல்லாஹ் இருக்கக்குள்ள ஏற்கனவே நான் சொன்ன அந்த முச்சந்தியில இருக்கிறவங்க வந்து சொல்றது ரெண்டு விஷயம் தான். ஒன்று நித்திய ஞாபகப்படுத்திட்டு ஏகமா இருக்கிறதோ உனக்கு தெரிய வரும் என்று சொல்லுவான். சரியா? அப்படி என்னோட நாம என்ன செய்வோம், விக்கிற விட்டு போட்டு ஞாபகப்படுத்துறத விட்டு போட்டு இப்படி இருப்பணும், அப்படி இருப்பணும், இப்படி இவ்வளவு இப்படி விசாலமா இருப்பணும், அமெரிக்காவெல்லாம் தெரியுமோ, லண்டன்லாம் தெரியுமோ, இந்தியாவுல சாஹிப் நானாவெல்லாம் தெரியாரோ என்றெல்லாம் கற்பனை விட்டுவோம். இப்ப நாம ஞாபகப்படுத்துற விஷயத்தை விட்டு என்ன செய்யறோம், சறுக்கிறோம். இப்ப கற்பனையில போயிட்டு இருக்கணும். இது நடக்க ஏன்னா நம்மள அப்படி கற்பனைக்கு கூட்டிட்டு போனதான் என்ன நான் உணர்வத்தில இருந்து தடை செய்யணும். இந்த இடிப்பு நிலை போகலாம். அடுத்தது என்ன, எதிர்பார்ப்பு. எங்கேயாவது ஒரு வித்தியாசமா ஒரு அழகா ஒரு சொர்க்கம் மட்டும் தெரியுமோ, எங்கேயாவது அங்கால நரகம் அப்படி எல்லாம் நிறைய பொம்பளைகள் கிடக்கிற மாதிரி தெரியுமோ, எதிர்பார்ப்பு.
லிக்கான்றவன கதிரையை போட்டுக்கிட்டு சியாரை போட்டுக்கிட்டு அல்லாஹ் அப்படி படத்துல காட்டுற மாதிரி எதிர்பார்ப்பு. இப்படி ஒரு அனுபவம் பெறுமோ? இதுவும் சந்திலிருந்து வர வந்து ஐனைக்கு நீங்க உங்களை உணர்வதற்குரிய திக்ர் செய்யறீங்க. இது மாபெரும் காரியம். இப்ப திக்ர் ஞாபகம் தான் இப்ப செய்ய தெளிவிக்கு. மாபெரும் காரியம் மட்டும் ஞாபகத்தை தான் தெளிவி. அதுக்கும் இது திக்ரு ஜல்லியில செய்யறாரு. திக்ருல் கல்வி மனதால செய்கிறது. மனம் ஞாபகத்திலே இருக்கிறது. சரியா? இப்படி உள்ளம் நான் என்கிறது அல்லாஹ் தான் என்று ஞாபகத்தில மட்டுமே இருந்தா, அதை மட்டுமே உள்ளம் கவனிச்சிட்டு இருந்தா, அந்த கவனிக்கிறதும் அந்த ஞாபகத்தில இருக்கிறதுக்கும் கல்பு கண் துறந்துட்ட அர்த்தம்ங்கிறது முதல்ல உங்களுக்கு பிடிபடும். பிடிபட்டுட்டா இப்ப நான் என்கிற ஏக வியாபகத்தை ஞாபகம் ஞாபகம் வெச்சிருக்கி என்கிற ரகசியம் வெளியாகத்துவோம். இப்ப இப்படி வெளியாகிறது என்ன? மலக்குத்துடைய ஆழம். மலக்குகிட்ட மறதி இல்லை. மலக்குகிட்ட மறதி இல்லை என்ன இருக்கு? ஞாபகம் இருக்கு. ஞாபகத்தால என்ன செய்யறாங்க தெரியுமா? அவங்க அல்லாஹ்வை துதி செஞ்சிருக்காளாம். அப்படின்னா பிடிக்கலுமாண்டா பிடிங்க, வாழ்நாள செலவழிக்கும் பிடிக்கல. இந்த இருப்பு நிலையில அல்லாஹ்வை துதி செஞ்சிருக்காளா என்ன? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திட்டு இருக்கலாம். இப்ப நீங்க ஞாபகப்படுத்துறீங்களா? மலக்குகள் ஞாபகப்படுத்துறாங்களா? அப்ப உன்னறிவை பயன்படுத்தி ஊடகத்தை புரிந்து கொண்டால் உயர்நிலையின் ஊடகமே மலக்காணி. மலக்குத்துடைய ஆழம் தன்னில் மறைந்த செய்தி அறிகுவாய். மலக்குத்துலகம் துறப்படும். இப்ப சிதறத்தில் முந்தகா வரைக்கும் ஜிப்ரீல் உன்னை அழைத்து செல்வார். ஞாபகம் உங்களை அழைத்து போ. கற்பனையும் வந்துடும் கூட. இன்னைக்கு எதிர்பார்க்க வந்துடும் வந்த சக்தி. இப்ப நீங்க உறக்கத்துக்கு போகக்குள்ள லிக்ருல் கல்வி மனதால செய்கிற மாபெரும் காரியத்தை மிக இலகுவாக செய்யலாம். இலகுவாக செய்கிற ஒரு இடம். அன்னை நீ உறங்கத்தானே போறோம், கண்ணையெல்லாம் மூடத்தான் போறோம். கண் பார்வையெல்லாம் இப்ப என்ன செய்ய போகுது? அடிபட போகுது இல்லையா? காதால கேட்கிறது அடிபட போகுது, நுகர்றது அடிபட போகுது, உடல்ல இருக்கிற ஸ்பரிசம் அடிபட போகுது, உணர்வு அடிபட போகுது. இப்ப எல்லாம் அடிபட்டு வளமையா என்ன செய்யறது? மறதிக்குள்ள நிக்க, தன்னை மறந்து போய் நிக்க. அப்ப எனக்கு உணர்வு நினைவு திக்ர் நான் வேலை செய்யல. அது வேலை செய்யாததில் அவர் என்ன செய்யறாரு? மறந்த நிலையில ஏக வியாபகமா அவர் இருக்கிற ஆழ்ந்த உறக்க நிலையில அவர் அமைந்திருக்கிற நிலைய அறியலமாக உள்ளத்துல இருக்கிற உறங்குகிற அறிவு தட்டி ஒழுப்பப்படாம ஆகுது. நீதி நித்திரையில ஆழ்த்தி அறக்க நாமாத்து. இப்ப இன்னைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கா? சிறு மௌத்தும் பெரிய மௌத்தும் ஒரே விஷயம்தான். பெரிய மௌத்துக்கு ரெடி ஆகிறதுக்காக சிறிய மௌத்தை தந்திருக்க. அப்ப இதுல மௌத்தாகி ஹயாத்தாகி மௌத்தாகி ஹயாத்தாகி ஒரே அடியா மௌத்துக்கு ரெடி ஆகிற வேலையை பார்க்க வேண்டியிருக்க இல்லையா? அப்ப எனக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கா? மௌத்தாகிற நிலையில தான் என்னுடைய புலன்கள் எல்லாம் அடங்குது. மரணத்தின் ஜீவன் மறதி என்று சொல்ற. அப்ப இன்னைக்கு புலன்கள் எல்லாம் அடங்குறது மறதி. நான் இருக்கேன் இல்லையா? நான் இருக்கேன் என்று சொல்லி நான் திக்ரோட இருந்தா, இன்னைக்கு ஞாபகத்தை வச்சிருந்தா, நினைவா அந்த நான் நிச்சயமா அல்லாஹ்தான் ஏகம் என்று சொல்லி ஞாபகப்படுத்தினா, புலன்கள் எல்லாம் அடிபட்டுக்கிட்டு அப்படியே வர நான் என்கிற உணர்வுல ஒரு நிலைப்படுத்தப்பட மாட்டேனா? நான் என்னுடைய நிலை ஒரு நிலையாகதா? அப்ப இப்ப பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு, பண்பு யாவும் நீயே ஆச்சென்று அந்த உணர்வு நான் என்கிற உணர்வுல அதுக்கும் தெரிபடாதா?
அப்ப இப்ப நீங்க உறங்குவீங்களா, உங்களோட புலன்கள் எல்லாம் அடிபட்டுறீங்க? புலன்கள் எல்லாம் தான் அடிபட்டு. அந்த இப்ப விழிச்சிட்டு இருக்கிறீங்க. உள்ளமனும் வீட்டிலே உறங்குகிற அறிவு தட்டி ஒழிப்பிட்டீங்க. அந்த அறிவு என்ன செய்யுது? உங்களை உணர வச்சிட்டு இருக்கீங்க. ஏகமாக நீங்க இருக்கிற நிலையை உணரும் வரைக்கும் அந்த ஞாபகம் என்ன செய்யும்? இப்ப நீங்க கட்டுண்ட நிலையில இருக்கிறீங்க, அதே நேரம் உங்களோட உணர்வு ஏக வியாபக நிலையிலையும் இருக்கு. இது இறந்து பிறக்காமல் இசைந்து வராதுண்டா என்ன அர்த்தம்? நீங்க இறந்து பிறக்க அந்த விழிப்பு நிலை உங்களுக்கு இசைந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படி என்றா நீங்க உறக்கத்துக்கு போற போதும் கண்ணை மூடி அந்த நான்ங்கிற உணர்வை நினைவுல எனக்கு ஒன்றுமே இல்லைங்கிறத நினைவுல வைக்கிறல்ல, அங்க ஒன்றுமே இல்லையே. ஆனா ஒன்றுமே இல்லை என்று கண்டு கொண்டிருக்கிற அந்த ஞான நினைவுல எடுக்கணும். 1000 கோடி பேர்ல ஒரு சிலரை தவிர மத்த எல்லாரும் ஒன்றுமே இல்லைங்கிறத எடுத்துக்கிட்டு தான் போறாங்க. அதான் ஒன்றுமே இல்லாம ஒரு சிலர் மட்டும்தான் என்ன செய்யறாங்க, ஒன்றுமே இல்லை என்று கண்டு கொண்டிருக்கிற அந்த உணர்வை பிடிக்காது. இது நுட்பமாக பிடிக்க வேண்டியது. ஏன்னா ஐநைக்கு ஒரே நிலையில இருக்கு அந்த இருப்பு நிலை. ஆனா இல்லைன்னு இல்லை, உணர்வு இருக்கு. அதை உணர முடியாதத்தில, அந்த உணர்வை பெற்றுக்கொள்ள தெரியாதத்தில, அந்த வழியை சரியா தெளிவா கொடுக்காதத்தில அதை மறந்து என்ன செய்யறாங்க, தன்னை மறந்து உறங்கி விழிக்காரு. அந்த உண்மையை உணர்றாங்க. ஒரு சிலர் மட்டும் என்ன செய்யறாங்கடா, ஒன்றுமே இல்லை என்று கண்டு கொண்டிருக்கிற அந்த ஞானம் பிடிக்க நான் இருக்கிறதாக நினைவுபடுத்துறாங்க, நான் இருக்கிறதாக ஞாபகத்தை வச்சிருக்கிறார். அப்படி இருக்கிற நிலையில அவர்கள் புலன்கள் எல்லாம் அடங்கி அவரு நாம பார்க்கறதுக்கு உறக்க நிலையில இருப்பார். உறங்கிட்டு தான் இருப்பாரு, குருட்டையும் விடுவார். ஆனா அவர் அங்க நினைவுல இருப்பார், நினைவாகவே இருப்பார். இருப்பு நிலை இப்ப விழிப்பமா. இப்ப நீதியை என்ன செஞ்சிட்டாரு, நித்திரையில ஆழ்த்தாம நிலைநாட்டுற. நீதிக்கு போராடி நிம்மதி உண்டு அவஸ்தை. நீதியை நித்திரையில் ஆழ்த்தி விடும் அம்மாரா அரக்கனா மாறும். நிந்திக்கும் நவ்வாமா நித்திரையை நீக்கி விட்டு நிம்மதியை தந்துருமா. இப்ப அவர் நிம்மதியா இருக்காரு. எனக்கு இல்லைன்னு நினைக்கவான், இருந்து பாருங்க, அதுக்கு பிரபலம் இடிக்காம இருந்து பார்த்தவர் சொல்றாரு, தூக்கத்தை நீக்கி வைக்கும் தூய களிமாவை எடுக்கட்டான். தூக்கத்தை நீக்கி வைக்கிற தூய களிமா எது? நான். அது தூய்மையானது, அது ஏகம். அப்ப நான் ஏகம் என்று சொல்றேன். சரியா? நான் ஏகம் என்று சொல்லி அந்த தூய சொல்ல எடுத்தா தூக்கத்தை நீக்கி வைக்கின்றவருக்கு. இப்ப தூங்கிட்டு இருக்கிறவங்க வருதான், புலன்கள் எல்லாம் தூங்கல. இப்ப அதுக்கு தெரியவே தெரியாது. அது நம்மள உணர்றதுக்கு நமக்கு தந்த ஊடகம் தான். உன்னை உணர்த்த உன்னிலேயே அறிந்து கொள்ள தந்த ஊடகம் அது. இப்ப நான் யாரு? ஊடகம் அடங்கினோட நானும் அடங்கிடுறேன். மறதிக்க போயிடுறேன், மறந்து போயிடுறேன். ஏன் அது காரணம்? பழக்க வழக்கம் மனோ இச்ச நூற்கல்வியர் என்கிற திரையாது. அதை எப்படி சொல்றாங்கடா, உள்ளத்திலே முத்திரை 3 திரை, பழக்க வழக்கம் மனோ இச்ச நூற்கல்வியர் என்கிற முத்திரை, உலகத்திலே நித்திரை, கனவுல வாழ்றாங்க என்று சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நான் அந்த ஞாபகத்தை சரிப்படுத்தி அந்த இடிப்பு நிலை விழிப்பாயினா, உங்களுக்காகத்தான் விழிப்பாயினாண்ட வசனம் பாவிக்க. அங்க விழிப்பாத்தான் இடிக்கு அந்த நிலை. அல்லாஹ் அந்த நேரம் கைப்பற்றுறான். கைப்பற்றின உடனே அங்க அல்லாஹ் வேற, கைப்பற்றின பொருள் வேற என்ற நிலை இல்லை. அங்க அது ஏகம். அல்லாஹ் ஏகமா இருக்கான். அவன் கைப்பற்றினா அது கட்டுண்டதா வரைக்கும் அது ஏகமாத்தான் இருக்கும். அப்ப ஏகத்தில் ஏகமாய் உள்ள நீ மறந்து நான் ஏகம்ங்கிற நினைவை வச்சுக்கல. நீ நான் ஏகம்ங்கிற அந்த ஞாபகம் தெரிவிடல. இப்ப உறக்கத்துக்கு போறதுக்கு முதல் கண்ணை மூடி அந்த ஞாபகத்தை அப்படியே சரிப்படுத்திக்கிட்டு இருந்தா இந்த உடலையெல்லாம் பிட்டா பிடிக்கிறல்ல, சும்மா லூசாக்குறேன். இந்த உடலை உணர்றதுக்கு ட்ரை பண்ணலையே. அப்ப உணர்வை தான் இப்ப ட்ரை பண்றோம். உணர்வு இருப்பு, அதுதான் இருப்பு நிலை. அப்ப நான் ஏகம் என்று சொல்லி அந்த விக்கிற அந்த ஞாபகத்தை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க
1 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் ஆரம்ப பயிற்சி. புலன்கள் எல்லாம் தானா அப்படியே நிச்சயம் அந்த ஞாபகத்துல இருக்கிறதாக ஒரு நிலைப்பட்டு கண்ணடிபட்டுரும் காதடிபட்டுரும். ஆனா இன்னைக்கு பார்வை அடிபடாது, கேள்வி அடிபடாது, இஸ்பெரிசம்ங்கிற உணர்வு அடிபடாது, அதெல்லாம் அடிபடாது. என்னன்னா பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு, பண்புயாவும் நீங்க தான். அது உங்களுடைய இடிப்பு நிலையில அந்த ஞாபகத்திலே இருக்கும். இப்ப நீங்க உறக்கத்தில் இருக்கிறீங்களா, விழிப்பில் இருக்கிறீங்களா? இப்ப நீங்க உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா உள்ளம் துறந்து காட்டும் அந்த இடிப்பு நிலை. நாங்க பாக்குறதுக்கு இங்க குரட்டை விட்டு நீங்க படிப்பீங்க. இந்த நிலை ஒன்று அங்க நிலை ஆயிட்டா, நிலை பெறுமண்டா. காலையில நீங்க வளமையா ஒழும்புற நேரம், ஒழும்புற அந்த கட்டத்தில அந்த நான் என்கிற உணர்வு உங்களை ஒழிப்பு விட்டது தெளிவா வளரும். ஏன்னா நீங்க அந்த நானுங்கிற ஞாபகத்தினாலும் முடியும். காலையில பேங்கு போகணும் மட்டும் நம்ப மாட்டீங்க, நாளையில அவனுக்கு காசு கொடுக்கணும் மட்டும் நம்ப மாட்டீங்க, காலையில கடைக்கு போகணும் மட்டும் நம்ப மாட்டீங்க, காலையில சொத்தையெல்லாம் பாதுகாக்கணும் மட்டும் நம்ப மாட்டீங்க. ஏனென்றா இப்ப உதாரணத்துக்கு நல்ல நுட்பமா புரியுங்க. அபூபக்கர் நானாக்கு ஒரு கடை இடிக்கணுவீங்களே, இல்லாட்டி வளகு இடிக்கணுவீங்களே, அந்த வளக லோயருக்கு முன்னுக்கு எழுதக்குள்ள எந்த பேரை எழுத அபூபக்கர் நானா கிட்ட இது எந்த இல்ல என்ற ஒரு கண்டம் வருதா இல்லையா? லோயர் எழுதிக்காரு, அப்துல் காதர் முகமது அனஸ் ஹாபிஸ் என்று எழுதுறாரு. எழுதின உடனே அபூபக்கர் நானா கிட்ட ஒரு எண்ணம் மட்டும் வருது, இனி எந்த இல்ல வருதா இல்லையா? வர அனுசாபிசிட்ட எந்த எண்ணம் வருது? எந்த. ஆனா வழக புரியாத இன்னைக்கு இருந்த மாதிரி வழகு இன்னும் அது வாயை திறந்தோ இல்ல எழுத்து வடிவிலையோ இது அபூபக்கர் நானாக்குரியது, அனுசாபிசுக்குரியதுன்னு சொல்லல. ஆனா இங்க அபூபக்கர் நானா கிட்ட அபூபக்கர் நானா சுமந்துகிட்டு இருந்த ஒரு எண்ணம் இறக்கப்பட்டு அனுசாபிச்சுட்டு சுமக்கரா இல்லையா? ஏறிட்டு வா. ரைட். இப்படி நிறைய சொத்துகள் எண்ணமாக இருக்கா இல்லையா? நம்மகிட்ட வீடு இருக்கு, பேங்க்ல டிபாசிட் இருக்கு, வழக்கு இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, புள்ள இருக்கு, புருஷன் இருக்கு, குடும்பம் இருக்கு என்று நிறைய சொத்தை நாம ஏற்றி வச்சிருக்கோமா இல்லையா நம்மகிட்ட? இப்ப சொத்து எதை சொல்றேன்? நமக்கிட்ட சுமந்து வச்சிருக்கிறது. அண்ணன் இருக்கிறது சொத்து இல்லை. நாம என்று சொல்லி ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சிருக்கோமா இல்லையா? இப்ப நாம அதை சுமந்திருக்கோமா இல்லையா? அத நம்முடைய சொத்தொண்டு காண்றோமா இல்லையா? இந்த சுமையை இறக்கி வைக்கிறேன்டா. இந்த சுமையை இறக்காம நானும் உணர்வு ஒன்று உண்டு, நானிலம் யாவுக்கும் நன்கொடை சொத்தொண்டு சென்ற சொத்தை என்ன செய்யலாம்? மனதில ஏற்றியல, மனதில உருவாக்கியல. இப்ப நான் சொத்தண்டு நினைச்சு ஏற்றி வச்சிருக்கிற எல்லா எண்ணமும் நான் நிலைக்க போறதும் இல்லை, என்ன நிலைக்க வைக்க போறதும் இல்லை. ஆனா இந்த நன்கொடை சொத்திருக்கே, நானிலம் யாவுக்கும் நன்கொடை சொத்தொண்டு நான் என்று இருக்கே, நான் ஒன்று உணர்வு கொண்டு உண்டென்றே சொல்றேன். அது நன்கொடை சொத்துங்கிற அந்த சொத்தை அந்த மனதில அவரு சொத்தாக நினைச்சாருண்டா, அது நன்கொடை என்றும் நினைச்சாருண்டா, அது ஏகமா இருக்கு, அது எல்லோருக்கும் பங்குங்கிறத ஒரு குணத்தி வைக்கும். அது இப்ப நீங்க என்ன எழுதின வழக்குரியாலும் நீங்க எழுதி வச்சிருக்கிறாள் இல்லை, அது காட்டையா? உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே அதன் வெளிப்படை. அப்ப இப்ப இந்த நான் என்ற திக்ர்ல இருந்து இந்த சொத்தோட நீங்க உறக்கத்துக்கு போனா, இப்ப நீங்க எல்லா சொத்தையும் மறக்கணும். இப்ப வீடு இருக்குங்கிற சொத்தை மறக்கணும்,
டிபாசிட் இருக்கிற சொத்தை மறக்கணும். இதெல்லாம் உங்களை நிலை பெற வைக்குமா? இன்னைக்கு இதை நிலைப்படுத்திக்கிட்டு நீங்க உறக்கத்துக்கு போனா காலையில அதை நினைச்சிட்டு வருவீங்க. அப்ப இறக்கும் போது எரி நரக எடுத்துக்கொண்டு செல்கிறாய் என்று சொல்ற அவசரம். அப்ப இது என்ன? எரி நரகு. இந்த சுமையெல்லாம் இறக்காம நன்கொடை சொத்து நான் என்கிறத நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, நிலைப்படுத்த இயல. இப்ப உங்களோட வழக விக்கிய சொல்றேன், நான் உங்களோட வீடையெல்லாம் வில்லுங்கன்னு சொல்றேனா, காசையெல்லாம் இல்லாம சொல்றேன், நான் அப்படி சொல்லல. தெளிவா வழங்கணும். என்ன நீங்க ஏன் சுமக்குறீங்க எந்நேரம்? அப்ப உங்களுடைய சுமையை இன்று நாம் இறக்கி வைத்தோம் என்று ஒரு வேதவசனம் இருக்கு. அப்படி அதையெல்லாம் இறக்கி வச்சு போட்டு அது இருக்கிற மாதிரி இருக்கும். அது இன்றைக்கு நாளைக்கு இன்னொருத்தர் அவன் என்னப்பா வர அப்படியே ஒருத்தது நினைச்சுக்கிட்டு தான் வர. அது அப்படியே தான் இருக்க. அது ஒரு வீடு வரும், இல்லாட்டி பழகு வரும். அதை என்று சுமக்கிறத நான் நிலையாக போற, என்ன நிலைக்க வைக்க போற, நான் நிலையா இருக்கிற இருப்ப காட்டுற அந்த நன்கொடை சொத்தை, ஞானிலம் யாவுக்கும் நன்கொடை சொத்தா, அந்த சொத்தை இருக்கிற ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீங்க போனீங்களா உறக்கத்துக்கு, உங்களுக்கு உறக்க நிலை வராது. அது ஏக வியாபகமா இருக்கிற அந்த விழிப்பு நிலை உணரப்படும். அது உணர்ச்சி தரும். அப்போ ஒரு நாளைக்கு காலையில ஒழும்ப அந்த நான்ங்கிறது ஞாபகத்தோட நீங்க ஒழும்பிட்டீங்களா, அல்லாஹ்வை ஜெயம் பெற்றிட்டீங்க. அந்த சொத்தை என்ன செஞ்சிட்டீங்க, உங்களோட சொத்தாக்கிட்டீங்க. மரப்படிப்படியா போயிட்டு இருக்கிறதா, இறந்து பிறக்க இசைந்து வந்துகிட்டே. அப்ப சிறு மௌத்துல